ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனி மிக்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓஜி பாஸ் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் எடுத்துட்டோம் நம்ம. ஸோ அந்த பேட்ச் வந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேட்ச் கொடுக்க போகிறாங்க. பட் எல்லா பேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பே பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21 பேட்ச் இருக்குது. ஸோ 21 பேட்ச் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு இருந்தால் தான் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ சில வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் அதிகமாகவே கேட்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் நான். ஸோ ஃபண்ட் அதிகமாக செலவு பண்ணிட்டு நான் எப்படி பண்ணணும் காட்டேன். ஸோ உங்கள் விருப்பத்தோடு பண்ணிக்கோங்க. அண்டு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வச்சு ஸ்வாப்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸ் கொஞ்சம் செலவாகும். பட் உங்கள் ஃபண்ட் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபண்ட் அதிகமாக கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு $5 போல் நீங்கள் அது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். செகண்ட் இதுக்கு $10 இருந்தால் தான் பண்ணி ஆகணும். தேர்ட் ஒன் வந்து ஃப்ரீ தான். பட் கேஸ் ஃபீ அண்டு உங்கள் ஃபண்டு உங்கள் வார்டில் கொஞ்சம் இருக்கணும். அது மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பெய்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை ஏமாற்றிட்டு போவாங்கன்னு கேட்டால் அது நான் ஷூராக சொல்ல முடியாது. பட் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் யாரும் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணி ஆகணும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஸ்டோரி டெஸ்ட் நெட் ஐபி. ஸோ ஃப்ரீ டெஸ்ட் நெட்டுங்கிறதால வந்து லைனாக வீடியோ போட்டேன். அப்போயே நிறைய பேர் வீடியோ பார்த்து பண்ணவே இல்லை. ஸோ இது பண்ணுவீங்களா டவுட்டு தான். பட் இருந்தாலும் என் கடமை நான் போடுறேன் நான். ஸோ உங்களுக்கு தோணுன்னு பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக டவுட் இருந்தாலும் அதையும் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ 1 by 1 ஒரு 3 பேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் வந்து எடுத்து நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பொறுத்தல. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான சோனியமில் இருக்க இடிஹெச் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ரிலே யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரிலேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆர்பிட்ரம் வேஸ் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோனியத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல்லாக முடிக்க எவ்வளோ தேவைப்படும் தெரில. ஆனால் ஒரு சில டாஸ்க்லாம் வந்து அதிகமாக ஃபண்டு தேவைப்படும். ஸோ சின்ன டாஸ்க் வித் கம்மி ஃபண்டில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன் நான். ரெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $20 இருக்கணும். $20 $10 எது வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அக்கௌண்ட்டில். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்ஸ் என்எஃப்டின்னு சொல்லிட்டு இந்த பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து சோனி மிக்கோசிஸ்டர் பேட்ச் தான் அது. ரைட், இதில் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 10 டிரான்சாக்ஷன் பண்ணி ஆகணும். ஓகேவா? 10 டிரான்சாக்ஷன் அதுக்கு மேலேயும் ஓகேவா அது பண்ணி ஆகணும். கூட வந்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மின்ட் அட்லீஸ்ட் 3 ஆன்ஸ் கார்டு. ஓகே, 3 ஆன்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மின்ட் பண்ணி ஆகணும். ரைட்டாக அது மின்ட் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஓடும். அது எக்ஸ்பீரியன்ஸ் தருவாங்க. அது கிளைம் பண்ணிவிட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே கொண்டு போகலாம். ஸோ லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி. ஓகே, அந்த மாதிரி தான் ரைட்டாக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு வந்து சீசன் 2 போட்டுனுக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோனியம் பண்ண போகிறாங்க. ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் கனெக்ட் வாலெட் இருக்கும். ஸோ உங்கள் வாலெட் நீங்கள் ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணுறது ஒரு பார்த்தீங்கன்னா வந்து யூஆர் நாட் எலிஜிபிள் சோனியம் பேட்ச்னு இருக்கும். பார்த்துட்டு டக்குன்னு பண்ணுறாதீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி காட்டுறது, நம்ம எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ணல அப்படி தான் காட்டும். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு இப்படி சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகி வரதுக்கு டைம் ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேட்ச் வந்து மின் பண்ணணுமா? ரைட், ஒயிட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அப் டு 4 போட்டிருக்கு. ஸோ ஒயிட் லிஸ்ட்டில் நம்ம வருமா தெரில. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓப்பனில் இருக்குல்ல. ஸோ பப்ளிக் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின் பண்ணலாம். ஸோ அதிகபட்சம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மின் பண்ணால் போதும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து இது மின் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது மின் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் வந்து 0.00092, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து $1.9 கிட்ட வச்சுக்கோங்களேன் ரவுண்டாக. அது கிட்ட தான் வரும். நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம மூர்த்தி மின் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா $5 to $6 அது வந்து செலவாயிடும். அது நீங்கள் $5 to $6 செலவு பண்ணி ஓகே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மின் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன்றா மின் பண்ணுறேன். ஏன்னா 3 வந்து காட்ட மாட்டேது. டோட்டல் 4க்கு போயிடுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து மின் பண்ணி வந்து இப்போ நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 நீங்கள் மின் பண்ணதோட பார்த்தீங்கன்னா வந்து மை கார்ட்ஸ் போய்க்கோங்க. ஸோ போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த என்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ 50,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வர பிளேயர்ஸ்க்கு வந்து எப்படி தருவாங்க தெரில. ஸோ மேபி மார்க்கெட்டில் போய் பை பண்ணுற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை வாய்ப்பு இருக்கும். இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, கிளைம். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஷோ ஆகல, நாட் எலிஜிபிள் இருக்குது. பிகாஸ் டைம் ஓடுது. ஸோ 12 hours கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் ஆப்ஷன் வரும். ஸோ கிளைம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளைமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவார்டு மாதிரி கொடுக்குறாங்க. இடிஹெச் ரொம்ப கம்மி தான் அது. ஸோ அது நீங்கள் கிளைம் பண்ணுறது கேஸ் ஃபீ போகும். ஸோ கேஸ் ஃபீ கம்மியாக தான் போகும். ஸோ இந்த கேஸ் ஃபீயான்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம டிரான்சாக்ஷன் கவுண்ட்டுக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ 3 மின் பண்ணதுக்கு 3 டிரான்சாக்ஷன் ஆச்சு. அட்லீஸ்ட் நம்ம 10 பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணிட்டீங்க, ஒரு கிளைம் கொடுத்துட்டு முடிஞ்சால் லெவலப் வந்து பண்ண பாருங்கள். ஸோ லெவலப் வந்து எப்படின்னு தெரியல, கொடுத்துருக்க எக்ஸ்பீரி வச்சு நம்ம லெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபெயில்டும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பாருங்கள் சக்ஸஸ் ஃபெயில்டு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லக் பேஸ் பண்ணி கூட மேபி இருக்கும். அது மாதிரி நீங்கள் கிளைம் கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கவுண்ட்டை ஒரு 10ங்கிறது வந்து 12 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 10 தான் பேஸு. ஏன்னா நம்ம எரர் டிரான்சாக்ஷன் வரலாம், ரெக்கார்ட் ஆகாமல் போகலாம், நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் ஒரு 12 டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு சேஃப்டிக்காக. ஸோ அது பண்ணிக்கிட்டால் இப்போதைக்கு வந்து அது கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு எலிஜிபிள் ஃபார் சோடியம் பேட்சுங்கிறதுல ஷோ ஆக ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு யாரும் ஷோ ஆகல, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். 31 டைம் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டியதான்.
ஸோ அகைன் சொல்கிறேன் பாருங்கள், லெவலப் பண்ணுறது ஏதோ ஒரு கார்டு டெவலப் பண்ணாலும் போதும். ஸோ உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அர்காடா பேட்ச். இது வந்து நிறைய பேர் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன் கேட்டிங்கன்னா வந்து அதுக்கே ஒரு $5 செலவாயிடுச்சா, $5லேருந்து $6 செலவாயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NFT மட்டும் சொல்கிறாங்க ஒரு $10 செலவாகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் நீங்கள் பண்ணணுமா யோசிச்சு பண்ணுங்கள். இது ஏன் நான் வந்து இப்போ நான் வீடியோவில் எப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இல்லை டெய்லி செக்இன் வந்து 10 நாள் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் முன்னாடி சொல்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா பண்ண முடிஞ்சவங்க இப்போது செக்இன் பண்ணிட்டு நம்ம முடிகிற டைம் கூட NFT வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட காசு இருந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட்குள்ளே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து இந்த ஹெல்மெட் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த ஹெல்மெட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா $10 மீன்ஸ் 0.005 ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு ஈடேஜ் வந்து கேட்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் பெனிஃபிட் இருக்குது ஓகேவா. ஸோ இவங்க ஏர்டபிள்யூ பெனிஃபிட் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு பேட்ச் வந்து அன்லாக் ஆகும். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த குவெஸ்ட் பேஜுக்கு போய்டும். ஸோ இந்த குவெஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ நிறைய குவெஸ்ட் இருக்குது. இது நீங்கள் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் இன்கேஸ் அந்த NFT வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் பண்ணும்போது போனஸ் டாஸ்க் தருவாங்க. ஓகே, ஸோ போனஸாக பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா NFT வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ப்ரொஃபைல் போய்க்கோங்க. ஸோ ப்ரொஃபைல் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரைட், இங்கே வந்து இன்வைட் கோட் இருக்குது. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. சாரி, கீழே இல்லையா, மேலே போயிடுங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே செக்இன் ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். ஓகே, ஸோ செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ 10 நாள் செக்இன்னா இதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த 10 டிரான்சாக்ஷன் வந்துடும், கணக்கு வந்துடும் ஓகேவா. அதில் வந்து டைரெக்டாக சொல்லாமல் மறைமுகமாக வந்து செக்இனில் வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு நாள் விட்டு பண்ணலாமா, ஏன்னா இன்னும் 15 நாள் இருக்கே கேட்டிங்கன்னா அதான் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸோ செக்இன் டெய்லி அக்கோட ஃபார் 10 டேஸ் இன்னும் ரோன் கொடுத்துட்டான். ஸோ நீ ரோன் கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்ட்ரீக் பிரேக் பண்ணுமோ அந்த மாதிரி வந்து கிளியராக நமக்கு தெரியல. ஸோ நமக்கு ஏன் ஒம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணாமல் தொடர்ந்து ஒரு 10 நாள் கஷ்டப்பட்டு டெய்லி வந்து நான் ஞாபகம் வச்சு பண்ணிவிடுவோம் ஓகேவா. ஏன்னா வந்து அப்படி இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து ஸ்ட்ரீக் பிரேக் பண்ணக்கூடாது அப்படி போடல. பட் ரோன் கொடுத்ததால எனக்கு கொஞ்சம் மைல்டாக டவுட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டீக்கை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து டே ஸ்டீக்கை வந்து 10 கிலோ கொண்டு வர பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா NFTலாம் இருக்குது. ஸோ NFT வந்து அஃப்கோர்ஸ் $10 இருந்தால் நீங்கள் வந்து மின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணாதான் உங்களுக்கு பேட்ச் வரும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்டு வந்து இதிலே தருவாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான் நீங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கியா ஃபைனான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாப் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்வாப் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $100 வர அளவுக்கு நம்ம பண்ணிட்டாலே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 10 ட்ரான்சாக்ஷன் ஸ்வாப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஸோ இதுக்கான பேட்ச் வந்து நம்ம எலிஜிபிள் ஆகிடும். ஸோ அது எப்படி நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கியா ஸ்வாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க வந்து உங்கள் வாலெட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து $100 ஒன்றா போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 0.00 ஒரு $10 கணக்கு வந்து எப்படி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ 04 வருதா, 04 கூட வரல, 5 வரல வச்சுக்கோங்களேன். ஸோ 6 7 இந்த மாதிரி ஒரு $12 வச்சுட்டு இது இப்படி நீங்கள் ஸ்வாப் பண்ணுங்கள். திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வாங்க, ஸ்வாப் பண்ணி ரிட்டர்ன் கொண்டு வாங்க. காயின் மாற்றி மாற்றி நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போகுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திருப்பி கொண்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஒரு USDC மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் வச்சுட்டு கொண்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அது ஒரு யூஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து லிக்விடிட்டி பூல் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து ஒரு USDT மட்டும் வச்சுக்கோங்க ரைட்டா. இப்போ வந்து என்கிட்ட 12 இருக்கா, நான் வந்து ஒரு 11 அப்படியே எக்ஸாக்டாக ஒரு 1 மட்டும் வச்சுட்டு நான் வந்து மற்ற ரிட்டர்ன் நான் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த USDC முடிஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ASTR இருக்குதுல்ல, ஸோ இந்த டோக்கன் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ இந்த ASTR டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லிக்விடிட்டிக்கு தேவைப்படும் ஓகேவா. ஸோ இந்த ASTR டோக்கன், இந்த ETH இது ரெண்டும் மாற்றி போட்டு கொஞ்சம் ஸ்வாப் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் மட்டும் ASTRல கொஞ்சம் USDCயில் கொஞ்சம் ரெண்டுத்துலேயும் ஒரு $1 மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அதை வச்சு நம்ம வந்து டாஸ்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்வாப் பண்ணி $100 வந்து காட்டல. ஸோ அடுத்தது வந்து எப்படி அடுத்த டாஸ்க் நான் சொல்லிடுறேன். இங்கே போய் இப்போ தான் அந்த பூல் இருக்குல்ல, லிக்விடிட்டி பூல் கொடுத்துக்கோங்க ரைட்டா. இதில் வந்து நான் கொஞ்சம் லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே USDT ASTR இது இருக்குல்ல, இது வச்சுக்கோங்க. இதான் இப்போ நம்ம ஸ்வாப் பண்ணோம்ல ரைட்டா. ஸோ இது நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ. ஸோ கொடுத்துட்டு நம்மள்ட்ட இருக்க இவ்வளோ அமௌண்ட்டு தான் போகணும்லாம் ஒன்று முக்கியம் இல்லை ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு வந்து நம்மள்ட்ட இருக்க மினிமம் அமௌண்ட்டு போட்டாலே போதும். ஸோ நீங்கள் இது உள்ளே போனது வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு கடைசி பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ கடைசியில் வந்து பார்த்தோன்னா ஷோ ஆகும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம USDC வந்து 0.01 இல்லை வேணான்னா 0.1 இது கூட கொடுத்துக்கோங்க. ஸோ இதோட கம்மியாக கொடுக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு இதுக்காக கொடுத்துக்கிறேன் நான். ஸோ கிரியேட் பொசிஷன் கொடுத்து இந்த ரெக்வஸ்ட்லாம் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்பி கொடுத்து முடிச்சுட்டேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஆப்ஷனில் போயிட்டு போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷோ ஆரம்பிச்சிடும் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குவெஸ்ட் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ ஸ்வாப் பண்ணிட்டீங்க. ஸோ பேட்சிங் எலிஜிபிலிட்டின்னு எப்படி செக் பண்ணுறதுனா, இங்கே குவெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்துட்டு இங்கே ஹப்பு போய்க்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச்ன்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து கீழே இருக்குது பாருங்கள் ரைட்டா. இப்போ எனக்கு ஃபஸ்ட் டிக்கு காட்டல, இப்போ டக்கு டிக் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ டிக் ஆகிடுச்சு மீன்ஸ் நான் கொடுத்த ஒரு டாஸ்க் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் 15 போல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பேட்ச் வந்துடும். ஓகேவா. ஸோ உங்களோட கேலக்ஸி டாஸ்க் ஒன்று போயிட்டு இருக்குது. பட் அது முடிய போகிற நினைக்கிறேன். ஸோ சீக்கிரம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ போட்ட கையோட நீங்கள் அதை முடிச்சுட்டு வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேபி இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ கையா ஃபைனான்ஸ் இருக்கா, ரைட். ரொம்ப கம்மி பேர் தான் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 15 காலை போல் முடியுது சொல்லியிருக்காங்க. மேபி இந்த கொஸ்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ரேஃபில் ரிவார்ட் தான் சொல்லியிருக்காங்க. பட் என்ன அமௌண்ட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஃபியூச்சர் ரிவார்ட்ஸ் போட்டு மொட்டையாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னு கிளியராக தெரியல. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து இப்போதைக்கு நம்ம விட்டுற வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இவ்வளோ தான். இல்லை 3 வந்து நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஃபஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா வந்து பெய்டு. தேர்ட் ஒன் வந்து ஃபீ ரொம்ப கம்மியாக தான் போகுது. பட் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் அது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மட்டும் பண்ணுங்கள். மற்ற வீடியோ வந்து நான் லைன் 1 பை 1 நான் வந்து போட்டுனே இருக்கிறேன். ஸோ மொத்தம் 21 பேட்சில் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் கவர் பண்ண நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி சந்திப்போம். மறுபடியும் ஸ்டேடியம் நான் பாய்.